அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் விவாதிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் இணையத்தின் அடிமைகளா அல்லது அறிவின் சிகரங்களா? இந்த நவீன உலகில் இணையம் என்பது நமது உடலில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரண்டு அருட்கொடை விஷயத்தில் மக்கள் ஏமாந்து போய்விட்டார்கள். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு. இந்த ஆரோக்கியமான இளமை பருவத்தையும் ஓய்வு நேரத்தையும் நாம் எங்கு செலவிடுகிறோம்? ஸ்மார்ட் போன் திரைகளிலா அல்லது அறிவின் பாதையிலா? ஒரு பக்கம் பார்த்தா குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் மற்றும் உலக கல்வி தகவல்கள் அனைத்தும் ஃபிங்கர் டிப்ஸில் வந்து விடுது. இதை சில இளைஞர்கள் நன்மைக்கு பயன்படுத்துகிறார்கள். இன்னும் இணையம் இளைஞர்களின் சிந்தனைகளை தூண்டும் வகையில் பல புதிய வழிகளையும் காட்டுகிறது. மற்றொரு புறம் அதற்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். ஆகவேதான் இன்றைய இளைஞர்கள் இந்த இணைய வசதிகளை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், அதில் நேரத்தையும் கவனத்தையும் எதை நோக்கி கொண்டு செல்கிறார்கள் என்பதை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் இணையத்தின் அடிமைகள் தான் என்று தமது வாதத்தை எடுத்து வைப்பதற்காக அறிவின் சிகரங்களே என்று தமது கருத்தை பதிவிப்பதற்காக மற்றொரு அணியும் அமர்ந்திருக்கிறார்கள். இதில் முதலாவதாக இணையத்தின் அடிமைகளே என்ற அணியிலிருந்து தமது வாதத்தை எடுத்து வைக்க வராங்க சகோதரி சமிஹான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வான் புகழ் அனைத்தும் வல்லோனாகிய ஏக இறைவனுக்கே என்று போற்றி புகழ்ந்தவளாக இன்றைய இளைஞர்கள் இணையத்தின் அடிமைகளே என்று எனது வாதத்தை முன்வைக்கின்றேன். இங்கு அமர்ந்திருக்கும் அவையோர் அனைவருமே சாட்சி. நடுவரே சொன்னாங்க, மனிதன் ஏமாற்றம் அடையும் இரண்டு விஷயங்கள், ஆரோக்கியம், ஓய்வு. நடுவர் அவர்களே, இன்றைக்கு பால் குடிக்கும் குழந்தையிலிருந்து பல்லு போன கிழவி வரைக்கும் யார் கையில தான் ஃபோன் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அனைவரின் கைகளிலும் ஆண்ட்ராய்ட் ஃபோன். இதில் இளைஞர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க தான் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல முதல் இடத்துல இருக்காங்க. நடுவர் அவர்களே, இளைஞர்கள் இணையத்தில் மூழ்கி கிடப்பதால் ரீல்ஸ் எடுக்கிறோம், ஷார்ட்ஸ் போடுறோம்னு எத்தனை இளைஞர்கள் உயிரை பணயம் வைத்து இருந்த செய்திகளை இன்றைக்கும் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறோம். நடுவர் அவர்களே, இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்னாலே என்னன்னு தெரியலை. காலையில் கண் முழிச்சதுலேருந்து நைட்டு பெட்டுக்கு போகிற வரைக்கும் ஸ்க்ரீனை தேய்ச்சி கை ரேகையே தேஞ்சு போகிற அளவிற்கு இணையத்தில் மூழ்கி கிடப்பது யார்? இந்த இளைஞர்கள் தான். இந்த சமூக வளங்களில் தான் அவங்க அதிக நேரத்தை செலவிடக்கூடியவர்களாக இருக்காங்க. அதான் அல்லாஹ் திருமறையில் கூறும்போது, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸோ பில் ஹக் வ தவாஸோ பிஸ் ஸப்ர், எவர் நம்பிக்கை கொண்டும் நல்லறங்கள் செய்து உண்மை மற்றும் பொறுமையை போதித்தார்களோ அவர்களை தவிர என்று சொல்லி காட்டுகிறான். நடுவர் அவர்களே, இளைஞர்கள் இணையத்தில் மூழ்கி கிடப்பதால் ரீல்ஸ் எடுக்கிறோம், ஷார்ட்ஸ் போடுறோம்னு எத்தனை இளைஞர்கள் உயிரை பணயம் வைத்து இறந்த செய்திகளை இன்றைக்கும் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறோம். தெருமுனைகளில் உட்கார்ந்திருக்கும் இளைஞர்களுக்கு பள்ளிவாசல்களில் தொழுகைக்காக ஹையால் அஸ்ஸலா ஹையால் அல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாங்க, வெற்றின் பக்கம் வாங்க என்று அழைப்பது காதில் விழுந்தும் கேமை கைவிட முடியாமல் தொழுகையை விட்டவர்கள் எத்தனை பேர்? இரவுகளில் கண் விழித்து உறக்கத்தை துளைப்பதும் அவர்கள்தான். இன்றைக்கு அறிவியல் ஆய்வின் முடிவு சொல்லுது, அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும்னு. நடுவர் அவர்களே, அறிவு வளர வேண்டும் என்றால் புத்தகம் படிக்க வேண்டும். ஆனால் இன்று 30 செகண்ட் வீடியோவில் அறிவை தேடும் ஒரு சோம்பேறியான தலைமுறை உருவாகியுள்ளதே. இது அறிவின் சிகரம் அல்ல, அறிவின் வீழ்ச்சி. எனவேதான் இன்றைய இளைஞர்கள் இணையத்தின் அடிமைகளே என்று எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி அருமையா தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இதற்கு எதிரணி என்ன பதிலடி கொடுக்க போறாங்கன்னு பார்ப்போம். அறிவின் சிகரங்களே என்ற அணியிலிருந்து சகோதரி அஃபானா உங்கள் முன் வாதத்தை முன்வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணங்குவதற்கு தகுதியானவன் ஏக இறைவனை தவிர வேறில்லை என்று சாட்சி பகிர்ந்தவளாக எனது உரையை துவங்கிறேன்.
எதிரணி சகோதரி அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாங்களே. நடுவர் அவர்களே, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், கத்தி இருக்கிறதுனால கையை வெட்டின்னு காய்கறி வெட்டாமல் இருக்க முடியுமா? இல்லை நெருப்பு இருக்கு சுட்டு பொசுக்குன்னு சமையல் தான் செய்யாமல் இருக்க முடியுமா? இணையம் என்பது இலை தலைமுறையில் ஒரு வரப்பிரசாதம். அது சரியாக பயன்படுத்தி விண்ணுலகம் முதல் மார்க்க கல்வி வரை சாதித்து காட்டும் இளைஞர்கள் அறிவின் சிகரங்களே என்று என்னுடைய கருத்தை தெரிவிக்க வந்துள்ளேன். ஆரம்பமே அமர்கலமா இருக்கே. நடுவர் அவர்களே, இன்று இணையதளம் மேலோங்கி இருக்கிற காரணத்தினால ஒரு சராசரி இளைஞன் இணையத்தின் உதவியை கொண்டு கோடிங், டிசைனிங், பல மொழிகள் கற்பது என பலவற்றை கற்றுக்கொள்கின்றனர். காலேஜ் செல்ல வசதி இல்லாத ஏழை மாணவர்கள் கூட யூடியூப் போன்ற இணையதளம் ஒரு இலவச பல்கலைக்கழகமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, இந்த அறிவை பயன்படுத்தி தன் சொந்த கால் நிற்கும் இளைய சமுதாயம் ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. எதிரணி சகோதரி சொன்னாங்க, இளைஞர்கள் ஃபோனில் டைம் வேஸ்ட் பண்றான். ஆனா இன்று இளைஞர்கள் தங்கள் செல்போனை வெறும் பொழுதுபோக்காக பயன்படுத்தல. இன்று இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாத்தின் மீதான தவறான கருத்துக்களுக்கு ஆதரப்பூர்வமாக பதிலளிக்க இணையத்தை பயன்படுத்துறாங்க. உலகெங்கும் இஸ்லாத்தை பரப்பும் வகையில் யூடியூப் வீடியோக்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் போஸ்டுகள் மூலம் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நன்மையையும் தாவாக்களமாக அதனை பயன்படுத்தும் அவர்கள் அறிவின் சிகரங்களே. இணையத்தின் மூலம் இஸ்லாமிய கானல் யூனிவர்சிட்டி போன்ற ஆன்லைன் பேஜ்கள் மூலம் குர்ஆனை கற்கும் மக்களுக்கு இணையத்தில் தேடல் மூலம் இஸ்லாத்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறார்கள் என்றால் இதற்கு பாலமாக இருப்பது இணையத்தில் பயன்படுத்தும் இளைஞர்களே. நடுவர் அவர்களே, கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் அன்று ஒரு ஹதீஸை தேடுவதற்கும் அறிவை வளர்ப்பதற்கும் பல மைல் தூரம் பயணம் செய்ய வேண்டும். ஆனால் இன்று சஹீஹ் புகாரி முதல் உலக அறிவியல் வரையிலும் ஒரு அப்ளிகேஷனில் வந்துவிட்டது. அதை உருவாக்குபவர்களுக்கும் அதை பயன்படுத்தி பல பட்டங்கள் பெறுவோம். இன்று இளைஞர்களே, இது அறிவின் சிகரம் இல்லையா? இறுதியாக ஒன்றை கூறி முடிக்கிறேன். கண்ணை மூடிக்கொண்டு இருளை பார்ப்பவன் தான் அடிமை, அந்த இருளிலும் ஒளியை தேடுபவன் சிகரம். சகோதரி இருளை பார்க்கிறார்கள், என் இளைஞனோ ஒளியை பார்க்கிறான். எனவே இன்றைய இளைஞர்கள் அறிவின் சிகரங்களே என்பதை அனைவருக்கும் தெரிவித்து விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி, இருளில் இருந்தவனே வெளிச்சத்திற்கு அழைத்தவன் இளைஞனே என்று தமது வாதத்தை பசுமரத்து ஆணி போல பதிய வச்சிருக்காங்க. இதற்கு எதிரணி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அறிவின் இணையத்தின் அடிமைகளே என்ற அணியிலிருந்து சகோதரி நுஹா லஃபிரா உங்கள் முன் வாதத்தை முன்வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அதில் அவனுக்கு பங்காளிகள் இல்லை என்று கூறி எனது உரையை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, இணையதளம் ஒருவரின் அடையாளத்தை ஏமாற்றுகிறது. இன்று உலக நடைமுறை எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? நான் எப்படி இருக்கிறேன் என்ற நிலை மாறி நான் எப்படி பிறருக்கு தெரிகிறேன் என்பதில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக தான் இன்றைய இளைஞர்கள் இருக்கின்றனர். மாணவர்கள் இன்றைக்கு என்னுடைய திறமை என்ன, தான் எதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை விட்டுவிட்டு சமூக வலைத்தளங்களில் மற்றவர்களின் லைக்குகளுக்கும் கமெண்ட்டுகளுக்காகவும் தங்கள் அனுபவங்கள் மட்டுமின்றி தனது அன்றாட செயல்பாடுகளையும் ஹோம் டூர், மை டெய்லி ரொட்டீன் என்று பலவற்றை பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காகவே சமூக ஊடகங்களில் பகிர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தன்னை பிறர் பாராட்ட வேண்டும் என்று ஒரு செயலை செய்கிறாரோ அவரை அல்லாஹ் மறுமையில் விளம்பரப்படுத்துவான் என்று. எதிரணியின் சகோதரி சொன்னாங்க, இளைஞர்கள் ஒளியை தேடுகிறாங்க, வெளிச்சத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் என்று. உண்மை என்னவெனில் இணையத்தின் மூலம் உலகம் முழுவதும் நடைபெறும் அனாச்சாரங்களையும் ஆடம்பரங்களையும் பார்த்து பார்த்து தானும் அதில் ஒரு அங்கமாக மாறிவிடுகின்றனர். பிறரை பார்த்து தானும் அவரை போல் அனைத்துமே பெற்றிருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரது மனதில் குடியேறி விடுகின்றது. இன்னும் தனக்கு மேலுள்ளவர்களை விட கீழுள்ளவர்களை பார்க்க வேண்டும் என்ற நபிகளாரின் கூற்றை மறந்தவர்களாகவும், மேலும் நீங்கள் யூத கிறிஸ்தவர்களை ஜானுக்கு ஜான் முளத்திற்கு மூலம் பின்பற்றுவீர்கள் என்று நபிகளார் கூறியதை மெய்ப்பிக்கும் வகையில் அவர்களின் செயல்பாடுகளை மாற்றியுள்ளார்களா இல்லையா? இன்றைக்கு இணையதளத்தின் இணையற்ற வளர்ச்சியின் வெளிப்பாடு எதையும் ஆழமாக புரிந்து கொள்ளாத அவசரக்காரனாக இளைஞர்களை மாற்றியுள்ளது. ஒரு சின்ன 2 செகண்ட் ரீல்ஸ் அவனால் பார்க்க முடியல, அதில் சொல்லப்படும் தகவல் சரியா
தவறா என்ற சிந்திக்கும் ஆட்களை குறைத்து விட்டது இணையம். அதன் வெளிப்பாடு அவன் பார்ப்பதையெல்லாம் அனைவருக்கும் பகிர்கிறான். மார்க்கமோ கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புபவன் பொய்யன் என்று கூறுகின்றது. இதை அனைத்தையும் தெரிந்து கொண்டு எப்படி அறிவின் சிகரங்கள்னு எதிர்த்தரப்பினர் பேச வந்தாங்கன்னு தெரியல. நடுவர் அவர்களே, இணையம் ஒரு கருவி என்றால் அதில் புத்திசாலித்தனமா பயன்படுத்துகிறோமா அல்லது அதில் சிக்கி நிஜ வாழ்க்கையை மறந்து வாழ்கிறோமா என்ற கேள்விக்கு பதில் இணைய உலகில் மட்டுமே வாழ்கின்றோம் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவேதான் சொல்கிறோம், இணையம் இளைஞர்களே அடிமையாக தான் வைத்திருக்கிறது. இளைஞர்கள் இணையத்தின் அடிமைகளே 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 என்று கூறி எனது வாதத்தை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி தம்முடைய கருத்தை அழகிய முறையில எடுத்து வச்சாங்க. இதற்கு எதிரணி என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். அறிவின் சிகரங்களே என்ற அணியிலிருந்து சகோதரி இப்பா உங்கள் முன் வாதத்தை முன்வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, சாந்தியும் சமாதானமும் நபிகளார் மீது இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரும் மீதும் உண்டாவதாக. எதிரணி சகோதரி இணையத்தை சிக்கிக்கொள்ளும் சிறைச்சாலை போல சித்தரிக்கிறாங்க. ஆனால் இணையம் என்பது திறமை உள்ளவர்களுக்கு வெற்றி படிகட்டு. இன்றைய இளைஞர்கள் இந்த டிஜிட்டல் உலகை ஆளும் அறிவின் சிகரம் என்பதை எடுத்துரைக்கிறேன், கேளுங்கள். நடுவர் அவர்களே, இணையம் என்பது வெறும் பொழுதுபோக்கிற்கான தளம் அல்ல, அது ஒரு வியாபார கூடம். தனது கையால் உழைத்து உண்பதை விட ஒருவர் ஒருபோதும் சிறந்த உணவை உண்ண முடியாது என்ற நாயகத்தின் போதனைக்கு இணங்க அன்று வீதி வீதியாக வேலை தேடி சொந்த வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு வெளிநாடுகளில் வேலைக்கு சென்ற நிலை மாறி இன்றைய இளைஞர்கள் இ-காமர்ஸ் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் சுயமாக சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் இணையம் மூலம் வேலை கொடுப்பவர்களாக ஒரு பிஸ்னஸ் மேனாக வலம் வருவதை நாம் பார்க்கின்றோம். நடுவர் அவர்களே, ஜெஃப் பெசாஸ் என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெஃப் பெசாஸ் அது யாரு? உலகில் மிகப்பெரிய காடையை நம் கைக்குள் கொண்டு வந்தவர். இன்றைக்கு உலகில் அமேசான் என்ற ஆப்பை பயன்படுத்தாதவர் யாரும் இல்லை என்று சொன்னால் சாதாரண இ-புக் என்று சொல்லக்கூடிய இணைய புத்தக விற்பனை நிலையமாக அமேசானை தொடங்கி இன்று உலகில் மிகப்பெரிய இணைய வணிகத்தை உருவாக்கி இருக்கிறார். அது இணையத்தின் வெற்றிதானே. ஜெம்மி வெல்ஷ் என்பவர் இணையத்தை பயன்படுத்தி இலவச விக்கிபீடியாவை உருவாக்கி கல்வி புரட்சி செய்தார். அது இணையத்தின் வளர்ச்சி அல்லவா? ஃபல்குனி நாயர் தனது 50வது வயதில் நைக்கா நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமான பெண் தொழிலதிபராக இருக்கிறார் என்றால் அது இணையத்தின் வெற்றிதானே. மதன் கௌரி யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட்டராக இந்தியாவிலேயே மிகப்பெரிய இணைய செல்வாக்கு கொண்டவராக உள்ளார் என்றால் அது அறிவை செதுக்குகிறதா இல்லையா? இப்படி ஒரு பட்டியலை உள்ளது. அதை இந்த அமர்வில் சொல்லி முடிக்க இயலாது. இன்னும் அவர்கள் டிஜிட்டல் கைகளாக இணைந்து இஸ்லாமோபோபியா என்ற இஸ்லாத்தின் மீதான அச்சம் பரவிய சூழலில் இணையங்களின் மூலம் இஸ்லாத்தின் அமைதியையும் கருணையும் உலகிற்கு எடுத்துரைத்தவர்கள் அறிவின் சிகரங்கள் தானே. நடுவர் அவர்களே, உலகில் எந்த மூலைகளிலும் ஒருவர் தன் சகோதரர் பாதிக்கப்பட்டார் அவர்களுக்காக பேசும் மேடையாக இந்த இணையத்தை பயன்படுத்தி குரல் கொடுப்பதும் இந்த இளைஞர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூமின்கள் அனைவரும் ஒரு உடலை போன்றவர்கள். அந்த உடல்களை இணைக்கும் கருவியாக இந்த இணையம் செயல்படுகிறதா இல்லையா? இன்றைய இளைஞர்கள் இணையத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்வையும் சமூகத்தின் எதிர்காலத்தையும் செதுக்குகிறார்கள். அவர்கள் அடிமைகள் அல்ல, அறிவின் சிகரங்களே 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 என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பதிவு. பதிலளிக்க வராங்க இணையத்தின் அடிமைகளே என்ற அணியிலிருந்து சகோதரி சாஃபா உங்கள் முன் வாதத்தை முன்வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அகிலத்திற்கு அருட்கொடையாய் அனுப்பப்பட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று என் கருத்தை கூற வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இன்று இணையம் என்பது சில இளைஞர்களுக்கு போதையாகவே ஆகிவிட்டது. ஒரு நாட்டில் டெக்னாலஜி உச்சத்தை தொட்டிருக்கிறது என்றால் அது அந்த நாட்டில் வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேணும். ஆனால் இது மனித வாழ்வையும் நாட்டின் வளர்ச்சியையும் அகல பாதாளத்தில் தள்ளி உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 வருவதற்கு முன் 5 பேணிக்கொள் என்று. அதில் ஒன்று தான் நோய் வருவதற்கு முன் ஆரோக்கியத்தை பேணிக்கொள்வது. ஆனால் இந்த இணையத்தின் அடிமைத்தனம் இளைஞர்களின் உடல் ஆரோக்கியத்தை வேரோடு அழித்து வருகிறது. இப்போதெல்லாம் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி என்ற நிலை மாறி வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறான். ஒரு தலைவலியா லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போகுதா, எடு கூகுளை, எடு சாட் ஜிபிடின்னு அவன் ஒரு மருத்துவத்தை சொல்கிறான். நடுவர் அவர்களே, நமக்கு உடம்பு சரியில்லாமல் போணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதில் என்ன சந்தேகம்? டாக்டர்கிட்ட தான் போவோம். டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மருத்துவம் பார்ப்போம், அவ சொல்கிறத கேட்போம். ஆனால் இன்னைக்கு மருத்துவர்களின் நிலை எப்படி போச்சுன்னு தெரியுமா? ஒருத்தவன் மருத்துவம் பார்க்க போகிறான், டாக்டர் என்னப்பா பிரச்சனைன்னு கேட்க அதுக்கு அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, ஒன்றும் இல்லைன்னா இங்கே ஏன்ப்பா வந்தேன்னு கேட்டதுக்கு அவன், டாக்டர் அது ஒன்றும் இல்லை, ஒரே வயிறு வலியாக இருக்குது, நீங்கள் எனக்கு ஒரு செட் லேக்டோசைமும் ஜைகோமேக்ஸும் கொண்டு வாங்க, அது எனக்கு 2 நாளில் சரியாக போய்டுன்னு சொல்கிறான். இங்கே யார் டாக்டர்னே தெரில. இப்படி உயிரின் மீதே ஒரு அலட்சிய போக்கை ஏற்படுத்திடுச்சு இந்த இணையம். அநேக இளைஞர்கள் ஆன்லைன்களில் சூதாட்டம், ரம்மி போன்ற ஆப்களில் பணத்தையும் இழந்து உள்ளனர். அன்றோ தெருக்களில் விளையாடி திரிந்த குழந்தைகளும் இளைஞர்களும் இன்று வீடுகளில் முடங்கி கிடப்பதற்கு காரணம் என்ன? இணையம் தானே, அதற்கு அடிமையானது தானே. இன்னும் எத்தனையோ இளம் பெண்களின் கற்பு பறிப்போவதற்கு காரணம் இந்த இணையத்தின் தேவையற்ற அணுகுமுறை அல்லவா? தனது கணவனை தாண்டி தகாத உறவின் மீதான ஆசை, தன் பெற்றெடுத்த பிஞ்சு குழந்தையை கூட கொல்ல முயலும் தாய் என்ற தலைப்பு செய்திகளை படிக்கத்தான செய்கிறோம். இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் சைபர் குற்றவாளிகளின் வலையில் விழுகிறார்கள். பொய்யான் பின்பத்தில் இணையத்தின் விறகுகளாக இருப்பதால் தங்கள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் நேரத்தை செலவிடுவதில்லை. இதன் பின் விளைவு இளம் வயதிலேயே டிப்ரெஷன் மற்றும் தன்னை தனிமைப்படுத்துதல் போன்ற பல மனநல பாதிப்புக்கும் ஆளாகிறார்கள். ஆபத்தான சவால்களை செய்து முடித்து பல ஃபாலோவர்ஸ்களையும் தனக்கென தனி ஆர்மியையும் பெறுவதற்காக இளைஞர்கள் இணையத்தின் கட்டளைகளுக்கு ஆடும் பொம்மைகளாகவே மாறிவிட்டார்கள். நடுவர் அவர்களே, இணையம் என்பது ஒரு மிக பெரிய சவால், அதில் அதிகம் பாதகங்களே உள்ளது. எனவேதான் இளைஞர்கள் இணையத்தின் அடிமைகளே என்று எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாயிண்ட் எல்லாம் பலமாக தான் இருக்கு. இதுக்கு எதிரன் என்ன சொல்ல போறாங்கன்னு தான் தெரியல. அறிவின் சிகரங்களே என்ற அணியிலிருந்து சகோதரி அலிஃப் நிசா உங்கள் முன் வாதத்தை முன்வைப்பார்கள். அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தை தெரிவித்து ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, அன்று தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார் என்றார். அதை இங்கிருந்தே தந்தி அனுப்புவாங்க. அந்த தந்தி அங்கே போய் சேர 2-3 நாட்கள் ஆகும். அப்படி இருந்த காலம் மாறி நடக்கும் நிகழ்வை நேரில் காண்பது போல உடனுக்குடன் தெரிந்து கொள்கிறோமே, அதுவே ஓர் அறிவின் வளர்ச்சி அல்லவா? அன்றோ ஓர் குற்றம் நடந்தா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு உலகெங்கிலும் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக இளைஞர்கள் இணையத்தையே ஒரு போராட்ட களமாக பயன்படுத்துகிறாங்க. நேற்று நடந்த பாலஸ்தீன படுகொலை முதல் இன்று நடக்கும் எந்த அநீதியாக இருந்தாலும் ஹேஷ்டேக் மற்றும் பல வீடியோக்கள் மூலம் நாடெங்கும் கொண்டு செல்கிறார்கள் என்றால் அது அறிவின் வளர்ச்சி தானே. இன்னும் இன்றைக்குள்ள இளைஞர்கள் செயற்கை நுண்ணறிவு AI மூலம் கடினமான அறிவியல் கருத்துக்களை மிக நுணுக்கமாக தெரிந்து கொள்கிறார்கள். அது அறிவை தீட்டுகிறதா இல்லை அறிவை தேய்க்கிறதா? நடுவர் அவர்களே, அல்லாஹ் கேட்கிறானே, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று. இந்த கண்ணியத்தை பெற்று தந்திருக்கும் இணைய அறிவு அறிவின் எழுச்சி அல்லவா? இன்றைய இளைஞர்கள் இணையத்தை சரியான முறையில் பயன்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறார்கள். இவர்கள் இணையத்தின் மூலமே குழுவாக இணைந்து பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றனர். இன்றைக்கும் ஒரு யூனிட் இரத்தம் தேவைப்படுது என்றாலும் மழை வெள்ளம் போன்ற பேரிடாக இருந்தாலும் பல இளைஞர்களை களத்தில் காண்கிறோமே, அவர்கள் இணைத்தது எது? இணையம்தானே.
அவர்கள் எதிரணியினர் இணையத்தின் இளைஞர்கள் நேரத்தை வீணடிப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய தலைமுறையினர் ஸ்கில் டெவலப்பிங் போன்ற தளங்கள் மூலம் சிறு இடைவெளியை வீணாக்காமல் பல புதிய அறிவை வளர்க்கிறார்கள். எனவே இணையம் என்பது ஒரு தகவல் குப்பை அல்ல, அதை முறையாக பயன்படுத்துபவருக்கு ஒரு டிஜிட்டல் சொர்க்கம் என்று எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாக இரு அணியினரும் தம்முடைய வாதத்தை அழகிய முறையில எடுத்து வச்சாங்க. பட்டிமன்றத்தின் இறுதி கட்டத்தில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இதில் இணையத்தின் அடிமைகள் தான் என்ற தரப்பினர் இன்றைய இளைஞர்கள் நேரத்தை ரீல்ஸ் பார்ப்பதிலும் தேவையற்ற அரட்டைகளிலும் கழிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறும் பொழுது வல்லதீனஹும் அனில் லகுவி மூரிலூன், அவர்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இளைஞர்களோ இந்த இணையத்தில் சிக்கி தங்களே இழக்கிறார்களே, இது இணையத்தின் அடிமைத்தனம் தானே என்கிறார்கள். மற்றொரு அணியினர் இணையம் என்பது அறிவின் களஞ்சியம். இன்றைய இளைஞர்கள் இணையத்தின் மூலமாக அநீதிகளுக்கு குரல் கொடுப்பதும் பேரிடர் போது உதவுவதும் இன்னும் வீட்டில் இருந்து கொண்டே பல சாதனைகளை செய்து காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறான். இன்றைய இணையம் என்பது டெக்னாலஜியின் வளர்ச்சியால் டிஜிட்டல் கல்வி மையமாகவே திகழ்கிறது என்று இரு அணியினரும் தம்முடைய கருத்தை தெரிவித்து இருக்கிறாங்க. இணையம் என்பது அறிவின் வீழ்ச்சி அல்ல, ஆக்கத்தின் சிகரம் என்று நம் மார்க்கம் சொன்ன வகையில் நடுநிலை சமுதாயமாக திகழ வேண்டும். டெக்னாலஜியை பயன்படுத்தலாம், ஆனால் அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது. தகவல்களை திரட்டலாம், ஆனால் தவறில் விழுந்து விடக்கூடாது. இணையத்தை நாம் ஆட்சி செய்யலாம், ஆனால் ஒருபோதும் இணையம் நம்மை ஆட்சி செய்ய அனுமதிக்க கூடாது. இன்றைய இளைஞர்கள் இணையத்தில் சிக்கி தங்களே இழக்கும் ஒரு சாரர் இருந்தாலும் பெரும்பான்மையான இளைஞர்கள் இந்த இணையத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி வகையை சூடியுள்ளார். எனவேதான் இன்றைய இளைஞர்கள் தமது பொறுப்புகளை உணர்ந்து சரியாக செயல்படுவதுதான் ஆக்கமும் அழிவும் உண்டு என்பதை பட்டிமன்றத்தின் இறுதி தீர்ப்பாக கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.